வணக்கம் ரவி. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலம் குண்டல்பேட்டை தாலுகா, அதாவது சாமராஜநகர் மாவட்டத்தில் குண்டல்பேட்டை தாலுகாவில் உள்ள ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று இந்த சம்பவம் நடந்துள்ளது. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் அரசு மருத்துவரின் கவனக்குறைவே காரணம் என்ற முதல்கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. அதாவது குண்டல்பேட்டை தாலுகா தங்கலா கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் சுபமானசா தம்பதிகளின் 6 மாத ஆண் குழந்தைதான் பிரக்யத். 6 மாதமே ஆன ஆண் குழந்தைக்கு இன்று காது குத்துவதற்காக அங்குள்ள மருத்துவமனைக்கு முதற்கட்டமாக, அதாவது மயக்க மருந்து அதிக வலி இருக்கும் என்பதற்காக மயக்க மருந்து கொடுப்பதற்காக அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவமனை பணியில் இருந்த அந்த அரசு மருத்துவர் குழந்தைக்கு அதிக அளவு அந்த மயக்க மருந்து செலுத்தியுள்ளார். மயக்க மருந்து செலுத்திய ஒரு சில நொடிகளிலேயே குழந்தைக்கு வலிப்பு வந்துள்ளது. வலிப்பு வந்த தொடர்ந்து வழியாக மேல் சிகிச்சைக்காக குண்டல்பேட்டை தாலுகா அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே 6 மாதமே ஆன ஆண் குழந்தை பிரக்யாத் உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தாலுகா அரசு மருத்துவர் அலீம் பக்ஷா சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்ட விசாரணையில் அந்த தாலுகா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள மருத்துவர் கவனக்குறைவாக அதிக அளவு மயக்க மருந்து கொடுத்ததால் தான் குழந்தை உயிரிழந்துள்ளது விவரம் தெரிய வந்துள்ளது. தற்போது பிரக்யத்தின் உடல் குண்டல்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆனந்த சுபமானசா குழந்தை அந்த தம்பதிகளின் 6 மாத ஆண் குழந்தை உயிரிழந்தது அந்த கிராமத்தையே தற்போது சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.